நீ இருக்கிறது ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவள கட்டாயா, மதமா இருக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, தோஜாவா படுத்துக்கிறேன் ஓமடியில சாஞ்சி, காஞ்சாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மொஞ்சி, காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன் காஞ்சி, நீ உசுர உசுப்புரிய என் மீன போல ஆஞ்சி, என் மீன போல ஆஞ்சி, என் மீன போல ஆஞ்சி, என் மீன போல ஆஞ்சி, நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா. அன்னையில இருந்து கல்யாணி ராகத்திலிருந்து தியாகராஜ பாவத்தில இருந்து 22 பாட்டு பாடி முடிச்சிருக்கேன். ஒருத்தர் கூட கைதட்டல. இருக்கிறது ஓலக்கொட்டாயா ஜனங்கள் என்ன நிலைமைக்கு ஆராய்ச்சாங்க பார்த்தீங்களா. கவிஞர் இனியவன் இன்னைக்கு சோசியல் மீடியால அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு செக்ஷனை உண்டாக்குனது ஒரு பாட்டுக்கு அவர் கொடுத்த விளக்கம் தான். அற்புதமான விளக்கம். கவிஞர் வாணி கண்ணீர் விட்டு அழுத அதை கேட்டு லாலா கேட்டோல் டோபிமா கண்ணே கங்கம்மா இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா அப்படின்ற பாட்டுக்கு இப்படிலாம் பாட்டு எழுதுறாங்களே என்பதற்கு இவர் ஒரு விளக்கம் விட்டார். லாலா கேட்டோல் டோபிமா என்றால் என்ன பொருள்? லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம், டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. இந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன் இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார். ஏனென்றால் சபையிலிருந்து தீப்பிடித்து உன் ஆடை பற்றிவிடக் கூடும். அதனால்தான் அந்த கவிஞர் லாலாக்கு டோட்டோபிமா கங்கம்மா உன் இடுப்பை கொஞ்சம் திருப்பி பாரம்மா. கவிஞர் வாணி சத்தியமா இப்படிலாம் நினைச்சு நான் எழுதவே இல்லை. உங்களால் தான் ரூமை போட்டு சிந்திச்சு இப்படிலாம் பாட்டுக்கு வளர்க்க கொடுத்தாங்க. ஒரு 65 வயசு ஒரு வயசான அம்மா, அந்த அம்மா எந்த பாட்டுக்கு கை தட்டுச்சுன்னா, மூடி திறந்த இமை இரண்டும் பார் என்றன, முந்தானை காற்றிலாடி வா வா என்றது, ஆடி கிடந்த கால் இரண்டும் என்றன, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது, அன்ன கொடியிடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது, வண்ண கொடியிடை கையில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்றது, கனிப்பருவம் உன்னை கண்டு காதல் காதல் என்றது, காதல் என்றதும் வேறொரு இதயம் நானும் நானும் என்றது. அப்படியே கை கட்டுச்சு. உடனே பாப்பையா சொன்னாரு, உனக்கு ரசிகைய பாத்தியா냐, 75 வயசு அம்மாவை இன்னைக்கு காதல் மூடுக்கு நீ கொண்டு வந்துட்ட.